Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுச்சேரியில் வாக்கு சேகரிக்கிறார். அது குறித்த தகவல்களோடு செய்தியாளர் பாலவற்றுவேல் இணைந்திருக்கிறார். பாலவற்றுவேல், பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரியில எந்த பகுதியில சரியாக எத்தனை மணிக்கு பரப்புரையில ஈடுபடுகிறார்? சாலை வலம் மேற்கொள்ளவும் திட்டம் இருக்கிறதா? தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பதற்காக இன்று பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வருகை தருகிறார். பிரதமர் கலந்து கொள்ளும் சாலை வலத்தில் சுமார் 30,000-க்கும் மேற்பட்ட பாஜகவினர் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் 5 மாநிலங்களுக்கு நடைபெற உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு முதல் கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று புதுச்சேரி நகரத்தில் சாலை வலம் மேற்கொள்கிறார். பிற்பகல் 12:20க்கு தனி விமானம் மூலம் டெல்லியில் இருந்து புறப்படும் மோடி மதியம் 3 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். பின்னர் சென்னையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மாலை 4:15க்கு புதுவை விமான நிலையம் வரும் பிரதமர் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சிலை முத்தையால்பேட்டை மணிக்கூண்டு வழியாக அஜந்தா சிக்னல் வருகிறார். அஜந்தா சிக்னல்ல இருந்து அண்ணா சிலை வரை சுமார் 1.7 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை வலத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். பாஜக தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்களிடம் கையசைத்து ஆதரவு கேட்க உள்ள பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக சுமார் 30,000-க்கும் மேற்பட்டோர் சாலையின் 2 புறங்களிலும் நிற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரின் வருகை காரணமாக பிரதமர் வரும் வழித்தடங்கள்ல 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 2,000-க்கும் மேற்பட்ட காவலர்கள், துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். மேலும் புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் மத்திய பாதுகாப்பு காவல் படையினருடைய கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிற நிலையில தீவிர கண்காணிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரதமரின் வருகைக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய செல்வாக்கு இந்த பகுதிகள், அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தலில் எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரை விமான நிலையத்தில் முதல்வர் ரங்கசாமி உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்பார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. ஆனந்தி, பிரதமர் நரேந்திர மோடி இன்று சாலை வலம் சென்று வாக்கு சேகரிக்க இருக்கிறார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவற்றுவேல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.